வெட்னஸ்டே மார்னிங் எந்திரிச்சதுமே லஞ்சுக்கு சகப்பரிசியை ஊற வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சாச்சு. அப்புறமா ஊற வச்சுக்கலான்ட்டு விட்டோன்னா மறந்துடுவேன். அதனால் கையோடு ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு பன்னீர் ரோஸ் விரிஞ்சிருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இந்த கசூரி மேத்திக்காக வெந்தயக்கீரை போட்டு வச்சுருந்தேன். அது அடிக்கடி வாடி போயிடும். தண்ணி பற்றலைன்னா வாடி போயிடும். தண்ணியை ஊற்றி விட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரே ஒரு குட்டி முருங்கைக்காய் இருந்துச்சு. அதை வச்சு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் வச்சுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே சாம்பார் தான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு டைம் ஆயிடுச்சுனாலும் அவங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு டைம் இருந்துச்சு. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்க சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. சமையை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் பன்னீர் ரோஸ் பிடிங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னா எசன்ஸ் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக. அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். கூழ் காய்ச்சி வச்சுட்டு ப்ளவுஸ் எடுத்தேன் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு மேட்சிங்காக த்ரெட்டில் சரின்ட்டு விட்டுட்டு நிறையா சங்குப்பூ இருந்துச்சு. அதை பறித்து டீ போட்டு குடிச்சிட்டு வீட்டில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.